வணக்க நண்பர்களே, நமது காயின்ஹப் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. இன்று நாம் அரிதான நாணயங்கள் வரிசையில் ரூ. 2 திருவள்ளுவர் அவர்களின் உருவம் பொறித்த நாணயத்தின் முக்கியத்துவத்தை பற்றி தான் பார்ப்போம். இந்த நாணயம் 1995ஆம் ஆண்டு அச்சிடப்பட்டு கமாமரட்டி நாணயமாக வெளியிடப்பட்டது. அதாவது 1995ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் உள்ள தஞ்சாவூரில் 1995ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 8வது உலக தமிழ் மாநாடு நடைபெற்றது. உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் அறிஞர்களும் அனைவரும் இதில் பங்கு கொண்டு தமிழ் மொழியின் மகிமையும் பறைசாற்றினார். 8வது உலக தமிழ் மாநாட்டின் நோக்கம் தமிழ் மொழியின் பெருமையையும் தமிழர்களின் தொன்மையையும் சிறப்பையும் உலக மக்களுக்கு எடுத்துரைக்கவே இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. இதில் உலகில் உள்ள தமிழ் அறிஞர்கள் பலரும் இதில் கலந்து கொள்வார்கள். முதல் தமிழ் மாநாடு மலேசியாவில் உள்ள கோலாலம்பூரில் நடந்தது. ஆனால் இன்று வரை 9வது உலக தமிழ் மாநாடு இன்றும் நடைபெறவில்லை. எனவே நண்பர்களே, 1995ஆம் வருடம் 8வது உலக தமிழ் மாநாடு தஞ்சாவூரில் நடந்ததை நினைவு கூறும் வகையில் திருக்குறள் தந்த திருவள்ளுவரின் உருவம் பொறித்த இந்த நாணயம் அரசாங்கத்தால் அச்சிடப்பட்டு பொது புழக்கத்திற்கு விடப்பட்டது. இந்த திருவள்ளுவர் உருவம் பொறித்த ரூ. 2 நாணயம் காப்பர்னிக்கல் என்ற உலகத்தால் அச்சிடப்பட்டது. இதன் எடை என்று பார்த்தால் 6 கிராம் நண்பர்களே. இதன் சைஸ் 23 mm. இதன் வடிவம் வட்ட வடிவத்தில் ஹெண்டிகா கோனல் என்ற 11 பட்டைகளான வடிவம். இதன் எட்ஜ் பிளைன் எட்ஜ். இந்த நாணயத்தின் முன்பக்கம் அசோக சின்னமும், இதற்கு கீழே சத்தியமே ஜெயந்தி என்ற இந்தியிலும், இதற்கு கீழே 2 என்ற எண்ணும், பக்கவாட்டில் ருப்பியா பாரத் என்ற இந்தியிலும், வலதுபுறத்தில் ருபீஸ் இந்தியா என்று ஆங்கிலத்திலும் அச்சிடப்பட்டிருக்கும். மறுபுறம் ரிவர்ஸ் சைடு நடுவில் திருவள்ளுவரின் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும். உருவத்தை சுற்றி 8th வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ் செயின்ட் திருவள்ளுவர் என்று ஆங்கிலத்திலும் இந்தியிலும் அச்சரிக்கப்பட்டிருக்கும். உருவத்திற்கு கீழே வருடமும், வருடத்திற்கு பக்கத்தில் மின்ட் மார்க்கும் அச்சிடப்பட்டிருக்கும். இந்த நாணயம் ஒரே மின்ட்டில் மட்டும்தான் அச்சிடப்பட்டு வெளிவந்துள்ளது நண்பர்களே. இதனுடைய கேட்டகரி என்று பார்த்தால் ஸ்கேர் கேட்டகரியில் உள்ளது. இந்த நாணயம் வரும் வருடங்கள் ரேர் நாணயமாக மாறுவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளன நண்பர்களே. எனவே நண்பர்களே, இந்த நாணயம் உங்கள் கையில் கிடைத்தால் கண்டிப்பாக சேமிப்பில் வைக்கும். இது ஸ்கேர் நாணயம் என்று நீங்கள் அலட்சியப்படுத்த வேண்டாம். ஏன்னால் இது ரேர் ஆகிறதுக்கான மிகுந்த வாய்ப்புகள் உள்ளன. இந்த நாணயம் உங்கள் சேகரிப்பில் பயனுள்ள நாணயமாக இருக்கும் நண்பர்களே. இந்த நாணயத்தின் தற்பொழுது மதிப்பு என்னவென்றால், எஃப் கண்டிஷனே ரூ. 50 இருக்கிறது. விஎஃப் கண்டிஷன் ரூ. 75 வருகிறது. எக்ஸ்எஃப் ரூ. 200 உள்ளது. யுஎன்சி ரூ. 500 இருக்கிறது. இந்த நாணயத்தின் மதிப்பு கண்டிப்பாக அதிகமாவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நண்பர்களே. இந்த வீடியோவில் நான் சொன்ன விவரங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் நண்பர்களே. நாணயங்களை பற்றி தெரிந்து கொள்ள நமது காயின்ஹப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் செய்யும். இந்த வீடியோ பார்த்த எனது அனைத்து நண்பர்களுக்கும் என் நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.